ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒரு டேஸ்ட்டான ரொம்பவே ஈஸியான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக நாங்கள் வைக்கிறதுக்கும் பார்க்க கொஞ்சம் குறைவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய்ச்ச அளவில் அதில் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பே லீஃப், கொஞ்சமாக கொத்தமல்லி, அதில் நல்ல திக்கான கோகோனட் மில்க், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்வோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி கொள்றதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 ஆனியன், 2 தக்காளி, 3 பச்சைக்காய், 3 கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 கப் மின்ட் லீஃப், கொத்தமல்லி இலை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிரியாணி ஸ்பைசஸ், 1/2 kg கறி சிக்கன், உங்களுக்கு தேவையான பாய்லர் மெட்டுக்கொள்ளும் வாங்கி கறி சிக்கன் எடுத்துக்கிறேன், 1 கப் கர்ட், கொஞ்சம் பிரியாணி டையில் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியனை ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக காட்டும் இருக்கும். இப்போ ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ அதுக்கு பச்சைக்காய் ஆட் பண்ணி மசாலா எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கிழங்கையும் சிக்கனையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ அதில் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனும் கிழங்கும் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு கிரேவி நல்லா குக் ஆகிக்கொண்டு வருது. கிழங்கு வெங்காயம் கட் பண்ணி பார்ப்போம். கிழங்கும் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. அந்த ரைஸும் நல்லா அழகாக குக் ஆகி வந்துருக்கு. நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற கிரேவியில் நாங்கள் குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் ஆட் பண்ணி கொள்வோம். இப்போ அதில் கீயும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பிரியாணி டையும் மிக்ஸ் பண்ணி கொள்வோம். ரைஸை நல்லா கிரேவியோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட ஈஸியான டேஸ்டியான பிரியாணி ரெடி. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.